கேமரா முன் உடலுறவு, ஆபாச பட ஸ்டார் விவகாரம் என்னன்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் கேங்கே மாட்டியிருக்காங்க. பிரபல யூடியூபர் வருண் டாக்ஸ். இவரு தன்னுடைய சமீபத்திய வீடியோல இன்ஸ்டாகிராம்ல கிருஷ்ணன் ஐஸ்வர்யா அப்படின்ற கப்பிள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தங்களுடைய மகனை அமெரிக்கால ஒரு ஆபாச நடிகரா மாத்துவேன்னு பேசியிருப்பாங்க. இத பத்தி விமர்சிச்சிருக்காரு. இந்த விவகாரம் தமிழ்நாடு சோசியல் மீடியா ஃபுல்லா பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கடந்த சில வாரங்களா சமூக வலைதளங்கள்ல கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகி இருக்கு. இந்த விவகாரத்தை தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை அந்த கப்பல் சந்திச்சிருக்காங்க. மறுபக்கம் நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. இவங்களை இப்படி பேசுனதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா? இவர் நிஜமாவே நல்ல தம்பதிகள் தான். பொழுதுபோக்குக்காக விளையாட்டா செஞ்ச விஷயத்த கொண்டு அவங்கள இப்படியெல்லாம் பழிய போடாதீங்க அப்படின்ட்டு கிறிஷ் ஐஸ்வர்யா தம்பதிக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல வெளியான ஒரு ரீல்ஸ், தங்களுடைய மகன் அமெரிக்கால செட்டில் ஆகுறது, அங்க பாத்தீங்கன்னா பான் ஸ்டார் ஆகுறது, கேமரா முன் உடல் உறவு செய்யறது, ஆபாச நடிப்பு, இது எல்லாமே பண்ணணும்னு கொடூரமா அவங்க பேசின மாதிரி ஒரு சாதாரண விஷயம் மாதிரி சொல்லிட்டு நார்மலைஸ் பண்றாங்க. பிரபல ஆபாச பட நிறுவனர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கிறது, அங்க ஒரு பொண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் விவாதிச்சிருப்பாங்க. இது அவங்க நகைச்சுவை பர்பஸ்க்காக பண்ணது. பட் இது ஒரு பேசு பொருளா இப்ப மாறிடுச்சு. இப்படி சமூக வலைதளங்கள்ல பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கக்கூடிய இவங்களுடைய காணொளி குறித்து பிரபல யூடியூபர் வருண் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது வருண் தன்னுடைய வீடியோல கப்புள் விளாகர்ஸ் அதே மாதிரி கப்புள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மீது பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. அவங்களுடைய உள்ளடக்கம் தனக்கு இடையூறா இருக்கிறதாகவும், என்னுடைய அல்காரிதமும் பெரும்பாலும் அவங்கள தான் ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில கிருஷ்ணன் ஆயிஷா தம்பதிய ஃபுல்லா சுட்டி காட்டி அவர் பேசினதாவது, இவங்க ஏற்கனவே திமுகவுக்கு ஆதரவா, அப்புறமா தாவேகா கட்சிக்கு ஆதரவா அரசியல் உள்ளடக்கங்களை சர்ச்சையில சிக்கின ஒருத்தவங்க. இத இவங்க ஃபார்வர்ட் திங்கிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பெற்றோருக்கு தங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி கனவு காண உரிமை இருக்கு. ஆனா அதை வச்சு ஃபன் பண்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு வருண் சொல்லியிருப்பாரு. வருண் ஒருபுறம் பெற்றோருடைய உரிமையை பாதுகாத்து பேசினாலும் மறுபுறம் கடுமையா எச்சரிச்சு பயங்கரமா பேசியிருப்பாரு. பான் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஜானி சின்ஸ் அதே மாதிரி கிஷா சின்ஸ் போன்றவருடைய உதாரணமா காட்டி அந்த துறையில இருக்கக்கூடிய விஷயங்கள், போதை, எஸ்டிடி, மனநல பிரச்சனைகள், சமூக ஒதுக்கல், இதெல்லாம் பெரும்பான்மையா அவங்க ஜாலியா ஃபன்னா கடந்து போயிட்டாங்க. பல போன் நடிகர்கள் அதுக்கப்புறம் தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய பழைய படங்களை பார்க்க கூடாதுன்னு வருந்துறதா சொல்லியிருக்காங்க. கப்புள் விளாகர்ஸ்ல பலருடைய மனைவி இந்த மாதிரி ஷோகேஸ் செய்யறது, குழந்தைகளுடைய சிறிய வயதிலேயே அடிக்கடி எக்ஸ்போஷருக்கு உள்ளாக்குறது, அதே மாதிரி வீட்டுல வன்முறையை கூட காமெடியா காட்டி வைரல் ஆக்குறதெல்லாம் கடுமையா சாடி பேசியிருப்பாரு. இது பத்தி கண்டிப்பா சைபர் புகார் கொடுக்கணும், சட்ட நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் இந்த ரீல்ஸ் மூலமா குழந்தையின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில உள்ளடக்கம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சைபர் குற்றச்சாட்டும் அளிச்சிருக்காரு. இது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கமா குறிப்பா சொல்லணும்னா தெளிவா வரக்கூடிய ஒண்ணா இருக்கு. இத புதிய வகை சமூக பிரச்சனை அப்படின்னு குறிப்பிட்டு அரசு தகுந்த தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும்னு பேசியிருக்காங்க. வருணுடைய இறுதி எச்சரிக்கை என்னன்னா, இது வெறும் கப்பல் பிளாகிங் கிடையாது, இது பேட் இன்ஃப்ளூயன்சிங். அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பம் இப்படி பேசுது அப்படின்னா நாளைக்கு பல குடும்பங்கள் இதை நார்மலாக்கும். குழந்தைகளுடைய காம பார்வையோட பார்க்கிறத நியாயப்படுத்தி ஒரு குழு உருவாகும்னு சொல்லிட்டு அவர் அரசியல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது நகைச்சுவையான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஜாலியா கப்புள் விளாகர்ஸ் சில விஷயத்த ஃபன்னியா கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பின் விளைவுகளை அவங்க பாக்குறாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒருபுறம் பெற்றோருடைய தனிப்பட்ட கனவுக்கு சமூகம் தலையிடக்கூடாதுன்ற கருத்தும், மறுபுறம் குழந்தையுடைய எதிர்காலத்தை பொது வெளியில இப்படி விவாதிக்க கூடாதுன்ற செயலுமே கருத்தா மோதப்படுது. இந்த ஒரு விஷயம் கிருஷ்ணன் ஐஸ்வர்யா தம்பதியுடைய ரசிகர்களின் முந்தைய கால செயல்பாடுகளை கொண்டு அவங்கள ஆதரிக்கும் விதமா பதிவிட்டு வராங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.